ஹாய், இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் தான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய இளைய தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிக்கிற நிறைய பேருக்கு பழைய புத்தக கடைகள் எங்கே இருக்குன்னு கூட தெரியல அப்படின்றத நான் ஒரு காணொலி மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கேள்விக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் எவ்வளோ புத்தக கடைகள் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் எல்லா விதமான போர்டு எக்ஸாமுக்கும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இல்லை டிஎன்பிசி எக்ஸாம், உங்களுடைய ரெகுலராக நீங்கள் படிக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எல்லா புக்குங்களுமே பழைய புத்தக கடையில் கிடைக்குங்க. எல்லோரும் இப்போ வந்து ஸ்கூலில் ஃபீஸு கொடுத்து புக்கு வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எங்களை படிக்க வச்சாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு புக்கு கொடுத்துரும். ஆனால் அதுக்கான கைடெல்லாம் நாங்கள் புதுசாலாம் வாங்கி படித்தது இல்லைங்க. எல்லாமே பழைய புத்தக கடையில் போய் 10 ரூபா 20 ரூபான்னு கொடுத்து அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படிப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி படித்தவங்கலாம் கொண்டு வந்து அந்த புத்தகத்தெல்லாம் பத்திரப்படுத்தி இந்த மாதிரி பழைய கடைகளில் போடுவாங்க. அவங்க பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கான கோனார் கேட்டாலும் எல்லா கோனாருமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். தட் மீன்ஸ் கைடு. ஸோ இந்த மாதிரி புத்தக கடைகள் வந்து சைதாப்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற புக் ஸ்டோருங்களில் நிறையாவே கிடைக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் கேணியில், ஓகேங்களா, ட்ரிபிள் கனியில் இதுக்காக பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ பிளாட்ஃபார்மில் இல்லைனாலும் கடைகளில் விற்கிறாங்க. பழசும் கிடைக்குது, புதுசும் கிடைக்குது. எல்லா விதமான போர்டு எக்ஸாமுக்கு தேவையானதும், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையானது, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, ரயில்வே, எல்லா விதமான புத்தகங்களும் ட்ரிபிள் கனியில் கிடைக்காம இருக்கவே இருக்காதுங்க. அதே மாதிரி எக்மோரில் உங்களுக்கு கிடைக்கும். மோர் மார்க்கெட் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல பழைய புத்தக கடைகள் அவ்வளோ இருக்குங்க. நமக்கு போனீங்கன்னாவே நீங்கள் ஏராளமான புத்தகங்களை அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கம்மியான விலையில். ஓகேங்களா? அதே மாதிரி கிண்டியில் இருக்குது லஸ் கார்னர் ரோடில் சிக்னல் அந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த இதில் வந்து அவ்வளோ புத்தக கடைகள் பிளாட்ஃபார்மில் இருந்தது நாங்கள் படித்த காலத்தில். இப்போ எல்லாமே பக்கத்தில் கடைங்களாக வச்சு விற்பாங்களாக இருக்கும். ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து வாங்கலாம். மயிலாப்பூரில் அவ்வளோ பழைய புத்தக கடைகள் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ட்ரிபிள் கேணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்கும். ஓகேங்களா? வாங்கி பயன்பெறுங்கள். முழுவதுமே கைபேசியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய அறிவையும் தேடுதல் என்ற சிந்தனையையும் நீங்கள் எல்லாமே ஒழிச்சிட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. ஓகேங்களா? இதை விட்டு மொபைல் ஃபோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கான உலகம் எவ்வளோ பெருசு, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி தேடி போய் வாங்கணும், தேடி எடுக்கணும் அப்படின்ற புரிதலும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.